முருகனே துணை. அனைவருக்கும் இனிய வணக்கம். ஆன்மீகம் ஸ்டார்ட்ஸ் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. பதிவு என்னவென்றால், அதற்கு முன் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க. பதிவுகள் ஒவ்வொன்றும் கண்டிப்பாக கருத்துகள் தான், உங்களுக்கு உபயோகமாக உள்ள கருத்துகளாக தான் இருக்கும். சிவபெருமானுக்கு 3 மகள்கள் உள்ளனரா? பலரும் தெரிந்திராத தகவல் என்னவென்று பார்ப்போம். வேத பல கடவுள்கள் பல குறிப்பிடப்பட்டு உள்ளனர். அவர்களுள் 3 கடவுளுள் முதன்மையானவர்களாக கருதப்படுகின்றனர். படைத்தல் தொழிலை செய்யும் பிரம்மா, காத்தல் தொழிலை செய்யும் விஷ்ணு, அழித்தல் தொழிலை செய்யும் சிவன் ஆகியோரை அவர்கள். சிவன் என்ற சொல்லுக்கு தூய்மையானவர், தூய்மைப்படுத்துபவர் என்ற பொருள் உள்ளது. குற்றம் செய்பவர்களை தன்னுடைய நெற்றிக்கண்ணால் தண்டிக்கும் சிவபெருமானுக்கு ஐயப்பன், விநாயகர், முருகன் என 3 மகன்கள் இருப்பது தெரியும். சிவபெருமானுக்கு 3 மகள்கள் உள்ளனர் என்பது உங்களுக்கு தெரியுமா? வாங்க நாம தெரிஞ்சுக்கலாம். சிவபெருமானுக்கு மகள்கள் இருக்கிறார் என்பதே ஆச்சரியமாக இருக்கும்போது 3 மகள்கள் இருக்கிறார்கள் என்பது மேலும் ஆச்சரியப்பட வைக்கிறதா? அசோக சுந்தரி, ஜோதி, வாசுகி என்பதே அந்த 3 மகள்களின் பெயர்களாகும். இப்போது அவர்களை குறித்து விரிவாக தெரிந்து கொள்ளலாம். அசோக சுந்தரி பத்ம புராணத்தில் சிவன், பார்வதி ஆகியோருக்கு பிறந்த மகளாக அசோக சுந்தரி வர்ணிக்கப்பட்டுள்ளார். அதில் அசோக சுந்தரி சகுனன் என்பவரை மணந்து கொண்டதாகவும் அவர்களுக்கு யயாதி என்ற குழந்தை இருப்பதாகவும் கூறப்பட்டு உள்ளது. பெண் குழந்தை இல்லை என கவலை கொண்ட பார்வதி தேவியின் சோகத்தை நீக்க பிறந்த அழகான பெண் என்பதால் இவர் அசோக சுந்தரி என அழைக்கப்பட்டு உள்ளார். அதே சமயம் காளி தெய்வம் தான் சிவபெருமானின் மகளான அசோக சுந்தரி என அப்பர், நம்பியாண்டார், நம்பி ஆகிய இருவரும் அவர்களது பாடல்களில் தெரிவித்து உள்ளனர். அடுத்தது 2வது மகள் ஜோதி. ஒளியின் மற்றொரு பெயரே ஜோதி. இந்த ஜோதி பிறந்ததற்கு 2 விதமான கதைகள் கூறப்படுகின்றன. சிவபெருமானின் ஒளி வட்டத்தில் இருந்து பிறந்தவரே ஜோதி என ஒரு சிலரும், இல்லை பார்வதி தேவியின் நெற்றியில் இருந்து வெளிப்பட்ட ஜோதியில் பிறந்தவரே இவர் என 2 விதமான கதைகள் உள்ளன. இவர் தமிழகத்தில் ஜுவாலகாமுகி என்ற பெயரில் வழிபடப்பட்டு வருகிறார். 3வது மகள் வாசுகி. வாசுகி பெரும்பாலும் நாம் அனைவரும் அறிந்தவரே. அமிர்தம் கடியும் போது வெளிவந்த ஆழகால விஷத்தை குடித்த சிவபெருமானை அதிலிருந்து விடுவித்தார். இந்த வாசுகியே இப்போ அவரை பற்றி தெரிந்து கொள்ளலாம். வாசுகி அனைத்து கோயில்களிலும் வணங்கப்படும் பாம்பு தெய்வமாக இருக்கிறார். இவர் சிவபெருமானின் மகள், பார்வதி தேவியின் மகள் இல்லை. ஏனெனில் பாம்புகளின் கடவுளான கத்ரு செதுக்கிய சிலையின் மீது சிவபெருமானின் உயிர் அணுக்கள் விழுந்ததால் பிறந்தவரே இந்த வாசுகி. இவருக்கு மானசா என்ற பெயரும் உண்டு. சிவபெருமானுக்கு இவர் மீது ஏற்பட்ட அதீத கோபத்தால் அவரைக்கப்பட்டார். இதுதான் 3 மகள்களை பற்றி நாம் தெரிந்து கொண்டோம் அல்லவா? இத்துடன் பதிவை நிறைவு செய்து கொள்கிறேன். அடுத்த நல்ல பதிவில் பார்ப்போம். நன்றி, வணக்கம்.